நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் முருகப்பெருமானுடைய திருவருள் எனக்கு சித்தித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். எத்தனையோ ஆண்டுகளாக இந்த ஸ்கந்த ஹோம பெருவிழா இந்த உசன் கந்தசுவாமி கோவிலிலே மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு வருடமும் அதற்கான அழைப்பு எனக்கு வந்து சேரும். குருக்களையா அவர்கள் வருகை தருமாறு கேட்டுக்கொள்வார். ஆனால் ஏதோ காரணங்களால் தடங்கல்களால் வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் இந்த முறை முருகப்பெருமானுடைய திருவருள் பேரினாலே இன்றைக்கு இங்கே வருகை தருவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. இங்கே வந்து அர்ச்சனையிலேயும் கலந்து கொண்டு ஹோமத்திலேயும் கலந்து கொண்டு பேறு பெறுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இந்த சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமமானது இந்த ஸ்கந்த ஹோம பெருவிழாவினுடைய ஒரு முக்கிய அம்சமாக பயன்படுத்தப்படுகிறது. சத்ரு என்பது பகைவர்களை குறைக்கிறது. அப்ப இங்கே சத்ரு சம்ஹாரம் என்று சொல்ல கேட்டவுடன் நாங்கள் ஏதோ சம்ஹாரம் என்று தவறாக நினைக்கக்கூடாது. பகைவர்கள் வெளியிலே இல்லை, எங்களுக்குள்ளே தான் இருக்கிறார்கள். உட்பகைகள் என்று சொல்லுவார்கள், அறுபகைவர்கள் என்று எங்களுடைய திருமுறைகளிலே பாடல்களிலே எல்லாம் நிறைய வரும். அதாவது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் என்று சொல்லப்படுகிற இந்த 6 பகைவர்களும் எங்களுடைய தீய குணங்களாக எங்களுக்குள்ளே இருந்து எங்களை சம்ஹாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இறைவனை நாடி அந்த 6 பகைவர்களையும் சம்ஹாரம் செய்ய சொல்லி வேண்டுதல் செய்வதுதான் இந்த சத்ரு சம்ஹார திரிசதி நாமார்ச்சனையுடைய முக்கியமான அம்சம். ஆகவே எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த தீய சக்திகள், தீய குணங்கள், தீய எண்ணங்கள் எல்லாவற்றையுமே நாங்கள் மறந்து ஆன்மீக சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வதற்காக ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே ஆவது தொடர்ந்து நாங்கள் இதை செய்ய முடியாவிட்டாலும் இப்படியான விசேஷ காலங்களிலே செய்ய வேண்டும் என்ற பெருமனதோடு இந்த உசன் கந்தசாமி கோவிலே நீண்ட காலம் நடந்து வந்த இந்த ஸ்கந்தஹோம பெருவிழாவிலே இதை ஒரு முக்கியமான அம்சமாக செய்து இப்பொழுது சில காலமாக இந்த ஸ்தானிக சிவாச்சாரியார் அவர்கள் இதை மிக அருமையாக நடத்தி வருகிறார். ஹோமம் நடைபெறுகிறது, அர்ச்சனை நடைபெறுகிறது, ஜபம் நடைபெறுகிறது. 108 கலசங்கள் வைத்து யாகம் வைத்து இந்த யாக பூஜைகள் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறுகிறது. இவையெல்லாம் தொடர்ச்சியாக நடைபெற்று எத்தனையோ சிவாச்சாரியார்களும் சாதக விற்பன்களும் வந்து இங்கே இதிலே கலந்து கொண்டு தங்களுடைய பணியை செய்கிறார்கள். இந்த வருகிற 20ஆம் தேதி இவை நிறைவுக்கு வர, இந்த சத்ருசம்ஹார ஹோமம் அர்ச்சனை என்பவை நிறைவுக்கு வர, அந்த 20, 21, 22 3 நாட்களும் திரும்ப 1008 கலசங்கள் வைத்து யாக பூஜைகள் சிறப்பாக நடைபெறுவதோடு ஸ்கந்த ஹோம பெருவிழா அடியார்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளக்கூடியதாக மிகவும் சிறப்பாக இறுதி 3 நாட்கள் அந்த விழா நடைபெற இருக்கிறது. இவ்வாறு வருடா வருடம் பெரும் அளவிலே இந்த விழாவை செய்து வருவது பாராட்டுக்குரியது. இது இந்த நாட்டு மக்களுக்கும், இந்த கிராம மக்களுக்கும், இந்த உலக மக்களுக்கும், இதிலே கலந்து கொள்கிற எல்லாருக்கும் எல்லா மங்களங்களையும் தந்து எல்லா வளங்களையும் தரக்கூடிய ஒரு பெருவிழாவாக அமைகின்றது. அதனாலே எல்லோரும் இயன்ற அளவு வருகை தந்து இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இன்றைய தினம் கிடைத்த இந்த நன்மைக்காக என்னை அழைத்து வந்த வினவில் சோமஸ்கந்த குருக்களையா அவர்களுக்கும் என்னுடைய சோம சபேச குருக்களையா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிப்பதோடு இங்கே என்னை அறிமுகம் செய்து வைத்த வீரா அவர்களையும் என்னுடைய ஸ்தானிக சிவாச்சாரியார் மற்றும் அவருக்கு உதவியாக இங்கே இருக்கிற சிவாச்சாரிய பெருந்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்து அமைகின்றேன். நம பார்வதி பதையே.